crankshaft end play, crankshaft run out மற்றும் valve கையேடு, dial indicatorல் உள்ள தேய்மானங்களை அளவிட அளவீட்டு பயிற்சியை செய்தல். வணக்கம், என் பெயர் சாருமதி. இன்றைய வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பொதுவாக என்ஜின் இயங்கும் போது கூறுகளின் உள் உராய்வு காரணமாக என்ஜின் பாகங்கள் தேய்ந்து போகின்றன. இது குறைந்த செயல்திறன் மற்றும் மோசமான மைலேஜை விளைவிக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர் அத்தகைய புகாருடன் ஒரு வாகனத்தை பெற்றவுடன் அவர் சில ஆரம்பகட்ட சோதனைகளை மேற்கொள்கிறார். அது உதிரி பாகங்கள் தேய்ந்து விட்டதா என்பதை உறுதிப்படுத்துகிறது. உறுதி செய்த பிறகு தொழில்நுட்ப வல்லுநர் என்ஜினை அதன் பாகங்களையும் அகற்றி மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிபர் போன்ற பல்வேறு அளவீட்டு கருவிகள் மூலம் பாகங்களை தேய்ந்து விட்டதா என்பதை ஆய்வு செய்கிறார். crankshaft end play, crankshaft run out மற்றும் ஸ்டெம் இடைவெளியை வால்வ் கையேடு, டயல் இண்டிகேட்டர் மூலம் அளவிடுவதை எப்படி செய்வது என்று விளக்கப் போகிறேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை ஜாபில் டயல் இண்டிகேட்டரை செட் செய்யவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் crankshaft end playயை அளவிடவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் crankshaft journal ரன் அவுட்டை அளவிடவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் கிளியரன்ஸ் கைட் வால்வ் ஷாஃப்ட்களை அளவிடவும் கற்றுக்கொள்வீர்கள். டூல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் மற்றும் ஸ்பேர்கள். மேக்னெட்டிக் பேஸுடன் கூடிய டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர், சர்ஃபேஸ் பிளேட், ப்ரை பார், வி பிளாக், தேவையான எக்யூப்மெண்ட் மற்றும் ஸ்பேர்கள், சிலிண்டர் பிளாக், crankshaft, வால்வுகள், தேவையான மெட்டீரியல்கள், லூப்ரிகேட்டிங் ஆயில், பனியன் வேஸ்ட். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் மெஷர் செய்வதற்கு முன் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் பின்வரும் பகுதிகளை கொண்டுள்ளது: டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மற்றும் ஒரு மேக்னெட்டிக் பேஸ். டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் பின்வரும் பகுதிகளை கொண்டுள்ளது: டயல் 100 டிவிஷன்களின் கிராஜுவேஷன்களை கொண்டுள்ளது. இன்னொரு சிறிய டயலும் தரப்பட்டுள்ளது, மேலும் இது ரொட்டேஷன்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது. நீண்ட நீடில் ஒரு ரொட்டேஷனை நிறைவு செய்கிறது என்று வைத்துக் கொண்டால், சிறிய நீடில் ஒரு டிவிஷனை காட்டுகிறது. டயலில் ஒரு கிறிஸ்டல் கவர் உள்ளது. அதை கையால் ரொட்டேட் செய்யக்கூடிய இது பெசல் என்று அழைக்கப்படுகிறது. பெசலின் ரொட்டேஷன் 0வை செட் செய்ய பயன்படும் டயலை ரொட்டேட் செய்கிறது. டயலில் ஒரு ஸ்டெம் மற்றும் பிளஞ்சர் உள்ளது. பிளஞ்சரின் கான்டாக்ட் பாயிண்ட் மெஷர் செய்யப்பட வேண்டிய பார்ட்டை தொடும். மேலும் பெசலை லாக் செய்ய டயலில் லாக் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பிளஞ்சர் வகை டயல் ஆனது எண்ட் பிளே மற்றும் கிளியரன்ஸை செக் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஒரு லீவர் டைப் டயல் ஓவலிட்டி மற்றும் ரன் அவுட்டை மெஷர் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மேக்னெட்டிக் பேஸ் ஆனது மேக்னெட்டிக்கில் அட்ராக்ட் ஆகக்கூடிய எந்த சர்ஃபேஸையும் ஸ்டாண்டுடன் ஃபிக்ஸ் செய்ய அனுமதிக்கிறது. ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மேக்னெட்டை எளிதாக ரிமூவல் மற்றும் போஸ்டிங் செய்வதற்கு எனேபிள் மற்றும் டிசேபிள் செய்கிறது. மேக்னெட்டிக் ஸ்டாண்ட்ஸ்களின் ஆர்ம் ஆனது பல ஜாயிண்டுகள் மற்றும் ஒரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசமை கொண்டுள்ளது. இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொசிஷன் செய்வதற்கு ஜாயிண்டுகள் பயன்படுத்தப்படும். மேலும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளின் பொசிஷனுக்கு ப்ரிசைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்வதற்கு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது நாம் crankshaft end play மற்றும் ரன் அவுட் மற்றும் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் வால்வ் கைட் கிளியரன்ஸை மெஷர் செய்ய போகிறோம். crankshaft end playயை மெஷர் செய்யவும். crankshaft end play என்பது crankshaft engine ஹவுசிங்கிற்கு உள்ளேயும் வெளியேயும் செல்லக்கூடிய furthest inward மற்றும் furthest outward distance ஆகும். சரியான end playவை மெஷர் செய்வதற்கு crankshaft மற்றும் மெயின் ஜர்னல்களில் ஏதேனும் ஒன்றில் 2 thrust washerகள் கொடுக்கப்படுகின்றன. end playயை மெஷர் செய்ய crankshaftஐ சரியான டார்க்கியுடன் டைட் செய்ய வேண்டும். இப்போது crankshaftன் ரியர் எண்டுக்கு அருகில் உள்ள சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் பேஸை ஃபிக்ஸ் செய்யவும். டயல் இண்டிகேட்டர் பிளஞ்சரை ஃபிக்ஸ் செய்யவும். அதனால் அது crankshaft ரியர் எண்டை தொடும். இப்போது crankshaft மற்றும் மெயின் ஜர்னலுக்கு இடையில் ஒரு ப்ரை பாரை பயன்படுத்தி crankshaft ஃப்ரண்ட் சைடை நகர்த்தவும்.
டயல் எண் 0 ஆனது நீடிலை மார்க் செய்யும் வரை டயலை ரொட்டேட் செய்யவும், பின்னர் அதை லாக் செய்யவும். இப்போது ப்ரை பாரை பயன்படுத்தி கிராங்க்ஷாஃப்டை என்ஜினின் ரியர் எண்டை நோக்கி நகர்த்தவும். நீடிலானது 0விலிருந்து டீவியேட் ஆகுவதை கவனித்து ரீடிங்கை நோட் டவுன் செய்து கொள்ளவும். இந்த வேல்யூக்களை மேனுஃபேக்சரரின் ஸ்பெசிஃபிகேஷனுடன் ஒப்பிட்டு எண்ட் பிளே ஆனது ஸ்பெசிஃபிக் லிமிட்டை விட அதிகமாக இருந்தால் த்ரஸ்ட் வாஷரை மாற்றவும். கிராங்க்ஷாஃப்ட் ஜர்னலின் வியரை செக் செய்யவும். சர்ஃபேஸ் டேபிளில் 2 வி பிளாக்கை வைக்கவும். ஷாஃப்டை வி பிளாக்குகளில் வைத்து வி பிளாக்குகளுக்கு இடையே உள்ள தூரத்தை வி பிளாக்கின் இருபுறமும் அதன் மொத்த லென்த் 1/10க்கு மேல் ஓவர் ஹேங் ஆகாத வகையில் அட்ஜஸ்ட் செய்யவும். சர்ஃபேஸ் டேபிள் மேக்னெட்டிக் பேஸுடன் டயல் இண்டிகேட்டரை வைக்கவும். ஷாஃப்ட் சென்டருக்கு டயல் இண்டிகேட்டரை கொண்டு வரவும். டயல் இண்டிகேட்டரின் நீடிலை ஷாஃப்ட் மீது அழுத்தவும். இதனால் நீடிலானது சில டீஃப்ளெக்ஷனை காட்டுகிறது. டயலை ரொட்டேட் செய்வதன் மூலம் டயல் இண்டிகேட்டரின் நீடிலை 0 நிலைக்கு அட்ஜஸ்ட் செய்யவும். ஷாஃப்டை கையால் ரொட்டேட் செய்யவும் மற்றும் நீடிலின் டீஃப்ளெக்ஷனை குறிக்கவும். இது சென்டரில் ஷாஃப்டில் பெண்டை கொடுக்கும். ஷாஃப்டின் முழு லென்த்தையும் மறைப்பதற்கு மேலே உள்ள படிகளை 3 இடங்களில் மீண்டும் செய்யவும். எல்லா இடங்களிலும் மேக்ஸிமம் வியர்கள் இருப்பதை கவனியுங்கள். வால்வு கைடுகளின் வியர்களை செக் செய்யவும். வால்வ் ஸ்டெம் கைடை செக் செய்வதற்காக சிலிண்டர் ஹெட்டை சர்ஃபேஸ் பிளேட்டில் வைக்கவும். வால்வை வால்வ் ஸ்டெம் கைடில் இன்சர்ட் செய்யவும். வால்வு மற்றும் வால்வு கைடு ஒன்றுக்கொன்று மாற்றப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். உதாரணமாக ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் சிலிண்டர் ஹெட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் வால்வ் கைடில் வைக்கப்பட வேண்டும். சிலிண்டர் ஹெட்டின் ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபேஸுடன் டயல் இண்டிகேட்டரை வைக்கவும். பிளஞ்சரின் கான்டாக்ட் பாயிண்டை செட் செய்யவும். வால்வானது எட்ஜை தொட வேண்டும். வால்வை ஒரு ரேடியல் டைரக்ஷனில் டயல் இண்டிகேட்டரிலிருந்து முடிந்தவரை நகர்த்தவும். டயலை 0வாக இண்டிகேட் செய்யவும், பின்னர் லாக் செய்யவும். வால்வை ரேடியல் டைரக்ஷனில் முடிந்தவரை டயல் இண்டிகேட்டரை நோக்கி நகர்த்தவும். டயல் இண்டிகேட்டரின் டிஸ்டன்ஸின் மூவ்மெண்ட்டை கவனித்து அதை ரெக்கார்ட் செய்யவும். இந்த பாடத்திட்டத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். எனவே நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் டயல் இண்டிகேட்டரை ஒர்க் மீது அமைக்கவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் கிராங்க் ஷாஃப்டின் தேய்மானத்தை அளவிடவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் கிராங்க் ஷாஃப்ட் ஜர்னல் ரன் அவுட் செய்யவும், டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர் மூலம் கிளியரன்ஸ் கையேடு வால்வ் தண்டு அளவிடுதல் செய்யவும் கற்றுக்கொண்டோம். இதை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.